புஷி ஆனந்த பொறுத்தவரைக்கும் அவர் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற அங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வார்டு கவுன்சில் இருப்பாங்களே, சென்னை மாநகராட்சியில் 200 வார்டுகள் இருக்குது. அதில் ஒரு வார்டு இருக்குல்ல, அந்த ஒரு வார்டு தான் பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ தொகுதி. ஸோ அந்த இடத்துலேருந்து தான் அவர் ஜெயிச்சு வந்திருக்கார். அவருடைய கூட்டம் கையாளும் திறமைன்றது அதை மட்டும் தான். இங்கே ஒரு வார்டு கவுன்சிலர்ன்றது ஒரு மாநாட்டை நடத்தக்கூடிய வல்லமை பெற்றது. தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட செயலாளர்ன்றது இந்திய அளவில் ஒரு பெரிய மண்டல மாநாட்டை நடத்தக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர்கள். நீங்கள் பயிற்சி எடுத்த பாசறைன்றது ஒரு சிறிய மாநிலம். அதில் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு சிறிய எம்எல்ஏவாக இருந்தார். அப்போ நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் 1000 பேர் தான் கட்டுப்படுத்தி இருந்திருக்க முடியும். அப்போ ஒரேடியாக நீங்கள் வந்துட்டு லட்சம் பேர் திரளக்கூடிய இடத்துல நீங்கள் கையாள முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, இதே அளவுக்கான இதை விட கூட்டம் அதிகமான மாநாடுகள் திமுக அதிமுக நடத்திட்டு தானே இருக்காங்க. ஒரு இடத்துலையும் தயவுசெய்து கீழே இறங்குங்க அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, தலைவர் கொண்டு வந்துட்டு போகவே முடியலன்ற சார்பு சொல்கிறதே இல்லையே. ஏன்னா அவங்களுக்கு தன்னியல்பாக கடந்த 30-40 ஆண்டுகளாக இத்தகைய மாநாடுகளை நடத்தி பழக்கப்பட்டவங்க. இவங்க இது இப்போ தான் பயிற்சி எடுத்துகிட்டு வராங்க. அதனால தான் மாநாட்டின் தொடக்கத்தில் ஆனந்தோடைய குரல் ஒரு மாதிரியாக இருக்குது, முடியல அவரும் தொண்டர்களை பற்றி கத்துறது ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்களால கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துக்கு நகரில் தொடர்ச்சியாக இத்தகைய கூட்டங்களை நடத்த தான் அவங்களுக்கு இந்த இடத்துல கேட்டு போட்டால் உடச்சிட்டு வந்துடுறாங்க, இந்த இடத்துல காம்பவுண்ட் சோர் போட்டால் எகிரி வந்துடுறாங்க, அப்போ எத்தனை பேர் அனுமதிக்கிறது, எப்படி அனுமதிக்கிறதுன்ற பயிற்சிகள் தான். இது அத்தனையும் பயிற்சிக்கான காலகட்டம் தான். ஒருவேளை அடுத்து ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்து அவங்க இந்த எல்லையெல்லாம் தாண்டியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன்.